ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி பொடி. இஞ்சியை நம்ம குட்டீஸுங்களுக்கு எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப குட்டீஸுங்க எடுத்துக்க மாட்டாங்க, காரமாக இருக்க ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க இந்த டைம் இது மாதிரி பேண்டமிக் பீரியடில் இஞ்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அப்போ வறுத்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சம அளவு எடுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு. லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மல்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய, நான் 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலை டேஸ்ட் பண்ணி இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை முருகலாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முருகலாகிடுச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஆறட்டும். அது அடுத்த பேனை ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டு ஒரு 8-9 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது காரத்துக்கு ஏற்றப்பல நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் இதில் எடுத்து சேர்த்துலாம். வறுபட்டுருச்சு. இப்போ எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு 50 கிராம் இஞ்சியை நல்லா தூள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னமாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் நல்லா வதக்கி நல்லா ஒரு கிறிஸ்பியாக அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியை. இதில் இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சம் கூட தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு இது நல்லாயிருக்கும். பொடி இஞ்சியோட ஃப்ளேவருக்கு அது கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணும் இந்த காரத்தை. நீங்கள் பாருங்கள், புளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ புளியை மட்டும் எடுத்துடலாம். நம்ம புளி சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் போட்டு வறுக்கணும். சாஃப்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த இஞ்சி இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து சுருங்கி போய் இந்த ஸ்டேஜுக்கு அது பாருங்கள். இப்போ அரைக்கிறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். இதையோட சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சியை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு ரன் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். நம்ம எனக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இதுவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். லாஸ்ட்டாக இப்போ இஞ்சி சேர்த்துடலாம். அதில் மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சேர்த்துட்டு வாசனை பயங்கரமாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணுறப்போ இஞ்சியோட வாசனை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 days to 15 days வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடுவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் கலந்து சாப்பிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க இஞ்சியே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சியை கலந்து கொடுக்குறப்ப ஃபுட்டில் இதோட மெடிசனுக்கு ஏற்ப எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்க பேண்டமிக் பீரியடில் இந்த மாதிரி இஞ்சி, இந்த சுக்கு, இந்த மாதிரி இருக்கிற நேச்சுரல் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சாதத்தோடு சுடு சாதத்தோடு போட்டு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.